Dear students, today we have a look into the adjoint of a linear operator. This is important topic in the inner product space. The adjoint of a operator is nothing but let T where B be a inner product space and T B to V be the linear operator. Linear operator which means that the mapping in the domain அதே வெக்டர் ஸ்பேஸா தான் இருக்கும், கோடொமைனும் அதே வெக்டர் ஸ்பேஸ் இருக்கும். டொமைனும் அதே அதுதான், கோடொமைனும் அதே அதுதான். இதுக்கு பேர் வந்து லீனியர் ஆபரேட்டர். Let there exist a unique operator T star on B such that T of U V equal U T star V for all U comma V belongs to V. Then T is called as, this guy is called as the adjoint of T. இதை ஒரு தேரமாக ப்ரூவ் பண்ணது. இதான் ரெண்டாவது தேரம் இன்னைக்கு செஷன்ல. This statement is goes to the theorem number 2. இது எப்படி லிட்டரலி இந்த தேரம் வந்து எதை வந்து மென்ஷன் பண்ணுது உங்களுக்கு தெரியும். இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ங்கிறது வந்து என்னதான் Vங்கிறதுல ஒரு இன்னர் ப்ராடக்ட்டை டிஃபைன் பண்ணீங்கன்னா இப்போ ரெண்டு வெக்டார் எடுத்து நீங்க இன்னர் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா கிடைக்கக்கூடியது வந்து ஒரு நம்பரா இருக்கும். நம்பருங்கிறது வந்து என்ன, ஒரு ஸ்கேலர். இப்ப இன்னர் ப்ராடக்ட்ன்றது which is a map. இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஒரு ஸ்கேலார் வந்து அசைன் பண்ணும். புரியுதுங்களா? அப்ப இது வந்து ஒரு நம்பர் என்ன, T of U Vங்கிறது ஒரு நம்பர். இந்த நம்பர் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா U இன்னொரு ஆபரேட்டர், யூனிக் ஆபரேட்டர் T ஸ்டார்னு ஒன்று கண்டுபிடிப்போம். அதுக்கு நீங்க என்ன ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா இந்த ரெண்டு வேல்யூ வந்து ஈக்குவலா இருக்கும்ன்றதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட். இது மாதிரி எந்த ஆபரேட்டர் வந்து இது செய்யுதோ அதுக்கு பேர் வந்து அட்ஜாயிண்ட் ஆபரேட்டர்னு பேர். This guy is called a T star is called a adjoint of T. இந்த T star வந்து லீனியர். தியரம் நம்பர் 2ல இது எப்படி லீனியர்ன்றது நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். T starங்கிறது வந்து என்ன, அந்த ஆபரேட்டருக்கு வந்து கான்ஜுகேட் எடுக்கணும், கான்ஜுகேட்டருக்கு டிரான்ஸ்போர்ட் எடுக்கணும். which is under ஒவ்வொரு T ஸ்டார்லயுமே நீங்க எதை கண்டுபிடிக்கலாம்னா ஒரு மேட்ரிசஸ், அதாவது ஒவ்வொரு ஆபரேட்டருக்கும் ஒரு மேட்ரிசஸ் வந்து இருக்கும். அது வந்து A ஸ்டார். இந்த A ஸ்டார்ன்றது வந்து என்ன, அதுக்கு அதுல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் வந்து கான்ஜுகேட் எடுத்து அதுக்கு வந்து டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னா அதான் வந்து A ஸ்டார். இந்த adjoint of operator இது வந்து டெஃபினிஷன், ரைட் டவுன் தி டெஃபினிஷன் ஃபார் தி adjoint of operatorனா இந்த ஃபுல் சென்டென்ஸ் வந்து நீங்க எழுதணும். இது எப்படி வருதுன்றது இது வந்து 8 மார்க்காவும் கேட்பாங்க. இந்த தியரத்தினுடைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதை ப்ரூவ் பண்ண சொல்லி 8 மார்க்காவும் நிறைய டைம் வந்திருக்கு. அதை நான் உங்களுக்கு ரெண்டாவது தியரமா வந்து ப்ரூவ் பண்றேன். ஏன் இதை ரெண்டாவது தியரமா ப்ரூவ் பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கு அந்த தியரத்தை ப்ரூவ் பண்றதுக்கு மேஜரா இன்னொரு தியரம் வந்து தேவைப்படும். இது வந்து 8 மார்க்கா வரும். Let G be a linear function on your finest dimensional inner product space P, then there is a unique vector Y. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு இன்னர் ப்ராடக்ட்ன்றது which is a map. இதில் இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒரு ஸ்கேலாரை அசைன் பண்ணும். அப்போ கிடைக்கிறது வந்து ஒரு நம்பர். ஒரு லீனியர் ஃபங்க்ஷனல் இருந்துச்சுன்னா, லீனியர் ஃபங்க்ஷனல்ன்றது வந்து என்ன தெரியுங்களா, a map from அந்த வெக்டர் ஸ்பேஸ்ல இருந்து ஸ்கேலாருக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்து மேப் ஆகுது. ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ஒரு ஸ்கேலாருக்கு மேப் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் வந்து லீனியர் ஃபங்க்ஷனல். லீனியர் ஃபங்க்ஷனல். திருப்ப நான் சொல்றேன், ஒரு மேப் இருக்கு, அதோட டொமைன் வந்து வெக்டர், கோடொமைன் வந்து அதோட இமேஜஸ் எல்லாம் ஸ்கேலரா கிடைச்சிச்சுன்னா அதுக்கு என்ன நீங்க சொல்லலாம், லீனியர் ஃபங்க்ஷன்ன்ற பேர் கொடுக்கலாம். ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ல இது மாதிரி ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா, g of x னு ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா அது கண்டிப்பா எந்த ஃபார்மேட்ல இருக்கும்னா இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். yங்கிறது ஒரு யூனிக் வெக்டர். ஒரு யூனிக் வெக்டர் y, இந்த y கூட மற்ற எல்லா எலமெண்ட்டையும் வந்து பெருக்கலாம். அது இவன் மாற மாட்டான், yங்கிற ஆள் வந்து மாற மாட்டான். யார் மட்டும் மாறுவாங்கன்னா இந்த வெக்டார் மட்டும் மாறிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு yங்கிறது வந்து நீங்க 4 எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1, 4. அடுத்தது 2, 4. அடுத்தது g of 3, 3, 4. இது எல்லாத்துலயும் வந்து யார் ஃபிக்ஸட்னா 4 வந்து ஃபிக்ஸட். ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா எல்லா லீனியர் ஃபங்க்ஷனும் ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ல இந்த ஃபார்மேட்ல ரெப்ரசென்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து தியரத்தினுடைய ஸ்டேட்மெண்ட். இது உண்மையிலேயே ட்ரூவான்றது இதுக்கான ப்ரூஃப் வச்சு நம்ம பார்த்துறோம். அந்த தியரம் ஸ்டேட்மெண்ட் வந்து வேலிடா இல்லையான்றது ஒரு தியரத்து மூலமா இது ப்ரூவ் பண்ணுங்க.
ஒவ்வொரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்லயும் ஆர்த்தோனார்மல் பேசிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆர்த்தோனார்மல் பேசிஸ்னா வந்து என்ன, அதுக்கு லென்த் கண்டுபிடிச்சிங்கன்னா ஒன்று, அதே மாதிரி எந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் வெக்டர், அந்த வெக்டாரை அதே வெக்டாரை கூட பெருக்குனீங்கன்னா ஆன்சர் ஒன்றுன்னு வரும். மற்ற எந்த வெக்டாரை கூட பெருக்குனீங்களோ ஆன்சர் என்ன ஆகும், 0 வரும். vi டாட் vj, vi கமா vi, i வந்தால் மட்டும்தான் ஒன்று. அதை தவிர நீங்க வேற யாரை கூட நீங்க எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் அதனுடைய ஆன்சர் வந்து 0. இப்ப அடுத்தது இந்த y எப்படி அவங்க எடுத்துக்காங்க, இதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். y வந்து இந்த ஆர்த்தோனார்மல் பேசிஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆர்த்தோனார்மல் பேசிஸ் g மூலமா மேப் பண்ணிட்டு அதை கான்ஜுகேட் எடுக்கணும். அப்புறம் அதை v1 கூட பெருக்கணும். அடுத்த ரெண்டாவது வெக்டர் v2 g வச்சு மேப் பண்ணிட்டு அதை கான்ஜுகேட் எடுக்கிறது v2 கூட பெருக்கணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் தான் கிடைக்கும். இப்ப 3 + 4 + 11 + 12 இது எல்லாத்தையும் அடுத்தது ஒரு 15. இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா கிடைக்கிறது வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு நம்பர் தான் கிடைக்கும். அதே மாதிரி இதை பார்க்கறதுக்கு பெருசா இருந்தாலும் this is going to be a ஒரு சிங்கிள் வெக்டாரா தான் உங்களுக்கு கிடைக்கும். இது பார்க்கறதுக்கு sum of multiple vectors, அந்த வெக்டார்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா கிடைக்கிறது வந்து ஒரு சிங்கிள் வெக்டார் தான். ஓகேவா? இப்போ இதை டிஃபைன் பண்றோம். h v2f by h of x equal x, y இந்த ஃபார்மேட் வந்து இதை டிஃபைன் பண்றேன். இப்போ ஸ்டார்டிங் வந்து என்ன, g, இது வந்து என்ன h, h வந்து எடுத்துக்கிறேன். டிஃபைன் h v2f by hx equal x, y for every x belongs to v. It is clear that h வந்து லீனியர். ஏன் h வந்து லீனியர்னா இன்னர் ப்ராடக்ட் வந்து லீனியர், அதனால h வந்து என்னவா இருக்கும், லீனியரா இருக்கும். நீங்க இதே மாதிரி எழுதலாம். It is clear that h is a linear. ஏன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இப்ப x plus y z ல இருந்தா என்ன ப்ராடக்ட் ஸ்பேஸ் பிரகாரம் எப்படி பிரியும், x, z, y, z. அடுத்து இந்த ப்ராப்பர்ட்டி ஆல்பா x, y இது வந்து என்ன, ஆல்பா ஆஃப் x, y. அப்ப இதுல என்ன இருக்கு, வெக்டார் அடிஷனும் இருக்கு, ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனும் இருக்கு. அதனாலதான் இது வந்து இந்த h of xங்கிறது ஒரு லீனியர். சின்ஸ் இது வந்து h ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியாச்சு. ஒவ்வொரு இப்ப அடுத்தது இந்த x ன்னு இருக்க வேண்டிய இந்த இடத்துல vi வந்து சப்ஸ்டிட்யூஷன் பண்றேன். அப்ப h of vi equal vi, y. இப்போ y னுடைய வேல்யூ, இந்த வேல்யூ வந்து எடுத்துட்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். y னுடைய கம்ப்ளீட் வேல்யூ இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடுத்துடல, இப்போ ஸ்லைட்ல y னுடைய இந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணணும். ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும், இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் x ஆல்பா y நினைச்சுன்னா இந்த ஆல்பா வெளியே வரும்போது ஆல்பா பார்னு வரும். சரி, அப்போ ஒருவேளை ஆல்பா பார்ல இருந்த வெளியே வரும்போது இது எப்படி வரும், ஆல்பான்னு வரும். இப்போ இந்த இடத்துல இதெல்லாம் வந்து ஸ்கேலார்ஸ், g of e1 பார் ஸ்கேலார், g of e2 பார் ஸ்கேலார், g of en பார் ஸ்கேலார். அப்ப இந்த ஸ்கேலார் வெளியே வந்ததுன்னா கான்ஜுகேட் எல்லாமே வெளியே வரும். எதன் பிரகாரம், ஆல்பா பார் வெளியே வந்துச்சுன்னா ஆல்பாவா மாறுற மாதிரி g of e1 பார் வெளியே வந்ததுன்னா எப்படி மாறும், g of e1. அப்ப இது எல்லாத்துல இருந்து இந்த ஸ்கேலார் வந்து வெளியே எடுத்துரும். வெளியே எடுத்துட்டா இப்ப தெரியும் vi v1 கூட நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன ஆகும், 0. ஏன்னா i டிஃபரெண்ட் 1 டிஃபரெண்ட். அப்ப எப்பதான் ஒரே ஆன்சர் நான் ஜீரோ ஆன்சர் கிடைக்குன்னா vi கூட பெருக்கினா மட்டும்தான் நான் ஜீரோ ஆன்சர். ஏன்னா இதான் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆர்த்தோனார்மல் பேசிஸ். அப்ப vi ப்ராடக்ட் வித் vi மட்டும்தான் நான் ஜீரோ. மற்ற எல்லா இடத்துலயும் வந்து என்ன vi-யும் vj-யும் டிஃபரெண்டா இருந்தா ஆன்சர் இஸ் 0. அப்ப எது மட்டும் தான் லாஸ்ட்ல இருக்கும், g of vi-யும் ப்ராடக்ட் வித் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் vi, vi. இது எப்படி எழுதலாம், நார்ம் ஆஃப் vi ஸ்கொயர்னு எழுதலாம். ஆனா நார்ம் ஆஃப் vi ஸ்கொயர் உடைய வேல்யூ வந்து 1. அதனால h of vi equal g of vi ன்னு வரும். This is true for all the vi. இது எல்லாத்துக்குமே ட்ரூவா இருக்கும்போது எல்லா இடத்துலயுமே இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஈக்குவலா இருக்குதுன்னா அப்ப h equal gங்கிறது தான் உண்மை. To prove the uniqueness, ஒருவேளை
suppose that y dash is another vector in V for which இந்த g of x க்கு இப்போ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா g of x equal x, y ன்னு பார்த்துட்டோம். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா g ன்னு எடுக்காம h ன்னு எடுத்தோம். இது மாதிரி நீங்க வேற ஒரு ஆளை எடுத்தாலும் அந்த h வந்து எதுக்கு ஈக்குவலா இருந்தது? g க்கு தான் ஈக்குவல். நீங்க வேற என்ன பேர் கொடுத்தீங்கனாலும் அந்த hங்கிறது வந்து யாருன்னா ஒரிஜினலா வந்து g தான். g of x equal x, y. இப்போ இவங்க நமக்கு இன்னொரு क्वेश्चन, ஏன் இந்த யூனிக் வெக்டார்னா ஏன் இன்னொரு ஆள் இருக்கக்கூடாதா? x of y dash ஏன் அந்த ஒரு ஆள் மட்டும் தான் இருக்கணும்? லாஸ்ட்ல என்ன தெரியுங்களா, அந்த y-யும் ஈக்குவல் y dash தான் நம்ம ஈக்குவலா இருக்கும். வேற யாரும் இருக்க முடியாது, அங்க ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான். இப்போ ஃபார் த சேக் ஆஃப் நம்ம இப்போ என்ன பண்றோம், எடுக்கிறது இன்னொரு ஆள் இருக்கிறான், x of y dash இன்னொரு ஆள் இருக்கிறான்னு எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி we have அந்த g of x equal x of y. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா இருக்கும். இது இந்த சைடு எடுத்துட்டு வாங்க, மைனஸ் அடுத்தது எப்படி எழுதலாம், x of y minus y dash. ஒரு வெக்டாரை 0 ஓட பெருக்கினா மட்டும்தான் 0ன்னு வரும். x வந்து நான் ஜீரோ குவான்டிட்டி, அப்ப எது 0வா இருக்கணும்னா இந்த குவான்டிட்டி தான் 0வா இருக்கணும். y minus y dash, y dash அந்த சைடு எடுத்து போயிடணும், y equal y dash. From this we conclude that y is a unique vector. இந்த ஃபார்மேட்ல ஒரே ஒரு வெக்டார் மட்டும் தான் இருக்க முடியும். So we proved the theorem number 1. இப்போ இதுல மேஜர் தியரம் நான் சொன்ன மாதிரி இந்த பக்கத்துல t be a linear operator, இதே வந்து டெஃபினிஷன் ஆக இருந்தது. t be a linear operator on a finite dimensional product space, then there is a unique vector linear operator t star on the இந்த ஃபார்மேட்ல இருக்கும் t of x, y என்ன ப்ராடக்ட் அதனுடைய ஆன்சரும் x t star of y உங்களுக்கு இருக்கும். இந்த ரெண்டு ஆன்சரும் வந்து ஈக்குவலா இருக்கும். இப்போ முதல்ல என்ன பண்றேன்னா previous theorem யூஸ் பண்ணோம். let y be an arbitrary but fixed element of V. இதை நீங்க எழுதணும், g of v of f equal gx equal t of x, y. First we prove that இந்த இது மாதிரி எழுதணும், g of x equal t of x, y for every y belongs to V. இது வந்து ஒரு லீனியர் ஃபங்க்ஷனல் தான். இப்போ இந்த g வந்து லீனியர்னு ப்ரூவ் பண்ணணும். எப்போ ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் லீனியர்னு ப்ரூவ் பண்ணணும், அதுல வெக்டார் அடிஷன் இருக்கணும், t of x plus t of y வெக்டார் அடிஷன் இருக்கணும். அடுத்தது ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் அதை சாட்டிஸ்ஃபை ஆகும். இது ரெண்டும் இருந்தாலும் அது லீனியர் ஆபரேட்டர். இப்போ இந்த g வந்து லீனியர் ஆபரேட்டர்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ இதெல்லாம் ரெண்டு வெக்டார் எடுத்துக்கங்க, g of x1 plus g of x2. இதை எடுத்து எதில் சப்ஸ்டிட் பண்ணலாம், x1 plus x2 ல சப்ஸ்டிட் பண்ணலாம். அடுத்து எழுதும்போது t of x1 plus t of x2. ஏன்னா t வந்து லீனியர், ஏன்னா எடுக்கும்போதே அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, t வந்து லீனியர், இந்த ப்ராப்பர்ட்டி பிரகாரம் அது ரெண்டா உடச்சுக்கணும், t of x1 plus t of x2. அடுத்தது உங்களுக்கு தெரியும் இல்லையா, ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் x plus y z எப்படி எழுதலாம், x, z plus y, z. அப்ப அது மாதிரி இந்த y வந்து t of x1 க்கு தனியா t of x2 க்கு தனியா வந்து பிரிக்கலாம். அப்ப this is nothing but g of x1. இப்ப t of x1 y எதை ரெப்ரசன்ட் பண்ணும், g of x1 ரெப்ரசன்ட் பண்ணும். அதே மாதிரி t of x2 வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணும், இந்த டெஃபினிங் ப்ராப்பர்ட்டி g of x2 வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணும், t of x2, y. அப்ப g வந்து எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, வெக்டார் அடிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நீங்க இந்த தியரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் நல்லா பார்த்துட்டு 2-3 டைம் வந்து இந்த தியரத்தை எழுதி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வந்து ஞாபகத்துல இருக்கும். அதே மாதிரி g வந்து என்ன, ஒரு லீனியர் ஃபங்க்ஷன், g of alpha of x1 இருந்ததுன்னா t of alpha of x1, t வந்து லீனியர் ஆபரேட்டர், அதனால என்ன பண்ணலாம், t லீனியர்னா ஆல்பா x ன்னு இருந்துச்சுன்னா ஆல்பா இன்ட்டு tx ன்னு எழுதலாம். அதனால இந்த ஆல்பா வந்து வெளியே வந்துடும், ஆல்பா இன்ட்டு tx1. இந்த ஆல்பா வந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ இன்னர் ப்ராடக்ட் ப்ராப்பர்ட்டி பிரகாரம் ஆல்பா எக்ஸ் ஒய்ன்னு இருந்ததுன்னா ஆல்பா ஆஃப் எக்ஸ், ஒய், இந்த ஆல்பா வந்து வெளியே வந்துடும், இன்னர் ப்ராடக்ட் வெளியே வந்துடும். அப்போ திஸ் குவான்டிட்டி டி ஆஃப் x1, y வந்து ஆல்பா இன்ட்டு ஜி ஆஃப் x1. ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், g of alpha x1 இப்போ எப்படி வந்திருக்கு, alpha of g of x1. அப்ப இதுல வெக்டார் அடிஷன் இருக்கு, ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் இருக்கு, அதனால g வந்து லீனியர்.
இப்ப to obtain a unique vector, இது லீனியரா இருந்தனா போன தேற்றத்தின் பிரகாரம் ஒரு யூனிக் வெக்டார் அங்க இருக்குமா? நான் சொல்றது சரியா? இப்ப இது வரைக்கும் என்ன பண்ணனா g of x வேற ஒரு ஆளா டிஃபைன் g of x வந்து போன ஸ்லைட்ல எப்படி எடுத்துட்டோம்னா t of x, y ன்னு எடுத்துட்டோம். இப்போ இது ஒரு லீனியர் ஃபங்க்ஷன்ல உங்களுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. போன தேர்வு பிரகாரம் ஒரு ஃபங்க்ஷன் லீனியரா இருந்ததுன்னா உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கா x of y ஒரு யூனிக் வெக்டர். yங்கிறது யூனிக் வெக்டர் யார் மட்டும் தான் மாறுவாங்க? இங்க முன்னாடி வரக்கூடிய நாள் மட்டும் தான் மாறுவாங்க. இந்த யூனிக் வெக்டருக்கு இப்ப இந்த பேர் என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னா y dash கொடுத்திருக்காங்க. y dash இப்ப வந்து என்ன g of x க்கு ஆல்ரெடி இப்ப கொண்டாட்டு முன்னாடி ப்ரூவ் பண்ணலையா? இது ஒரு வேல்யூ g of x நான் சொன்ன மாதிரி t of x y இருந்துச்சு. இப்ப புதுசா ஒரு ஆளு போன தியரத்தை யூஸ் பண்ணுவோம். லீனியர் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அந்த லீனியர் ஃபங்க்ஷன் இந்த ஃபார்மேட்ல தான் இருக்க முடியும்ன்றத தியரம் நம்பர் 1 சொல்லியிருக்கு. அப்ப x of y dash. இப்போ இந்த y dash இப்போ அந்த தியரத்தின் பிரகாரம் வந்து எடுத்துக்கோங்க. இந்த y dash வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்றேன்னா ஒரு லீனியர் ஆபரேட்டரை டிஃபைன் பண்றேன். t star of y equal இப்போ இத என்ன பண்றோம்? ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்றோம். t of xy equal x t star y ன்னு எழுதுறோம். y dash இருக்க வேண்டிய இடத்துல t star y வந்து சப்ஸ்டிட்யூஷன் பண்ணணும். ஓகேவா? முதல்ல சொல்லுங்க ஸ்டேஜ் நம்பர் 1. இப்போ இந்த தேர்த்துல முதல்ல என்ன பண்ணிருக்கோம்னா g of x equal t of x, y. இது லீனியர் ஃபங்க்ஷன் நான் சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறமா போன தேர்த்தின் பிரகாரம் இது லீனியரா இருந்துச்சுன்னா அது எந்த ஃபார்மேட்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க? x y டேஷ்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா இருந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஈக்குவல். இதனுடைய என்ன ப்ராடக்ட் ஈக்குவல் x y dash. இது ரெண்டு ஈக்குவல். இப்போ இந்த y dash வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்றாங்கன்னா y dash equals t star of y ன்னு வந்து எடுத்துட்டாங்க. இப்போ t star is nothing but a map from E to V. அதான் இங்க எழுதிருக்கிறேன். அப்ப இந்த y dash தூக்கிட்டு நம்ம என்ன இந்த y dash தூக்கிட்டு நம்ம இப்ப என்ன எழுதிக்கலாம்? t of x, y x t star of y. ஓகேவா? To prove that t star is linear. இப்போ இந்த t star வந்து லீனியர்னு ப்ரூவ் பண்ணணும். நான் உங்களுக்கு தேரத்துல உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு விஷயத்த சொல்றேன். அது மாதிரி சொல்லக்கூடாது. இப்போ t of x y, இந்த t வந்து இந்த இடத்துல போச்சுன்னா அதை t ஸ்டார்னு எழுதுங்க. t star of y. ஏன்னா தேரம் உங்களுக்கு இந்த t இங்க போச்சுன்னா t star. இது எப்படி ரிவர்ஸ் டைரக்ஷன் x t star of y ன்னு இருக்குன்னு எடுத்துக்கோங்க. இந்த t star இந்த இடத்துல வந்துச்சுன்னா இது எதுக்கு ஈக்குவல்னா t of x, y. ஏன்னா தேரம் உங்களுக்கு படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப என்ன பண்ணணும்னா இந்த t star வந்து லீனியர்னு ப்ரூவ் பண்ணணும். லீனியர்னா அதுல என்ன இருக்குதுன்னு சொல்லணும். வெக்டார் அடிஷன் ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லணும். t star of y1 plus t star of y2 இது இருக்குன்னு சொல்லணும். அடுத்தது t star of alpha y, இது என்னன்னா alpha into t star y இது இருக்குதுன்றத நம்ம சொல்லணும். கரெக்டா? அது ரெண்டும் இருந்துச்சுன்னா t star வந்து லீனியர். இப்போ x of t star of y1 plus y2 வந்து எடுத்துக்கிறோம். x of t star of the linear vector addition இருக்குன்னு சொன்ன x of t star of y1 plus y2.
இந்த t ஸ்டார் இந்த சைடு வந்துச்சுன்னா t of x. அப்போ y1 plus y2 இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்னுடைய ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்றேன். x of y plus z னு இருந்ததுன்னா இது எப்படி எழுதலாம்? x of y plus இன்னர் ப்ராடக்ட் of y of z. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு முதல் வெக்டர் y க்கு தனியா இரண்டாவதுக்கு தனியா பிரிக்கலாம். அதே மாதிரி t of x y1 க்கு தனியா y2 க்கு தனியா பிரிச்சு எழுதலாம். இந்த t வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன வரும்? t ஸ்டார். இந்த t இந்த சைடு t ஸ்டார். அப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது t ஸ்டார் ஆஃப் y1 plus y2 இருந்தது. இப்போ எப்படி வந்திருக்கு? x t ஸ்டார் ஆஃப் y1 வந்திருக்கு. since x is arbitrary இது எல்லாத்துக்குமே ட்ரூவா இருக்கும். x விட்டுட்டு நீங்க t ஸ்டார் ஆஃப் y1 plus y2 எப்படி t ஸ்டார் ஆஃப் y1 plus t ஸ்டார் ஆஃப் y2. ஏன்னா இது எல்லா வெக்டாருக்குமே ட்ரூவா இருக்கும். நீங்க டைரக்டா t ஸ்டார் ஆஃப் y1 plus y2 t ஸ்டார் ஆஃப் y1 plus y2. அப்போ முதல் கண்டிஷன் வெக்டார் அடிஷன் satisfy ஆயிடுச்சு. அடுத்த ரெண்டாவது கண்டிஷன் scalar multiplication x of t star of alpha y. நான் சொல்றது இந்த t star இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன? t of x. இப்போ இந்த ஆல்பா t of x னு எழுதும். t of x alpha y. ஆல்பா வந்து ரெண்டாவது பொசிஷன்ல இருந்து வெளியே வந்தா கான்ஜுகேட்டா மாறும். இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆல்பா x இன்னர் ப்ராடக்ட் y ஆல்பா of x, y இப்படி எழுதலாம். இதுவே x of alpha of y னு இருந்ததுன்னா ரெண்டாவது பொசிஷன்ல இருந்து வரும்போது கான்ஜுகேட்னா ஆல்பா பார் xy. அப்ப ரெண்டாவது பொசிஷன்ல வெளியே தூக்கினா இது ஆல்பா பார் t of x y. இந்த t of x y எப்படி எழுதலாம்? இந்த t இந்த சைடு இருந்தா t star of y. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது t ஸ்டார்ல இருக்கும், முடியும் போது t ஸ்டார்ல தான் இருக்கும். இதை ஞாபகம் வச்சு நீங்க ஒர்க் பண்ணணும். இப்போ அடுத்தது இந்த ஆல்பா பார் வந்து ரெண்டாவது பொசிஷன்ல போச்சுன்னா எப்படி மாறும்? ஆல்பா மாறும். இப்போ இதே ரிவர்ஸ் டைரக்ஷன் எழுதுங்களேன். இப்ப ஆல்பா பார் xy னு இருக்கு. இது ரெண்டாவது இடத்துல போச்சுன்னா எப்படி எழுதலாம்? ஆல்பா y னு வந்து எழுதிக்கலாம். அப்ப அதே மாதிரி ஆல்பா பார் ரெண்டாவது பொசிஷன்ல போச்சுன்னா x ஆல்பா ஆஃப் t ஸ்டார் y. இப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? x t ஸ்டார் ஆஃப் ஆல்பா y என்னன்னு வந்திருக்கு? இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் x ஆல்பா ஆஃப் t ஸ்டார் y. ஆல்பா வெளியே வந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம். அப்ப this is true for all the x. அப்ப இதுல இருந்து லிட்டரலா என்ன கிடைக்குதுன்னா t star of alpha y equal alpha into t star of y. t star vector addition satisfy பண்ணிடுச்சு, scalar multiplication satisfy பண்ணிடுச்சு. அதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? t star வந்து ஒரு linear functional. t star வந்து ஒரு linear functional. Since x is a t star வந்து ஒரு linear. இப்போ இதுலயும் வந்து யூனிக்னஸ் வந்து சொல்லணும். ஒருவேளை uங்கிற இன்னொரு ஆபரேட்டர் வந்து இதை satisfy t of xy equal u of y னு வருதுன்னு எடுத்துப்போம். போன ப்ராப்ளம் மாதிரியே லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ரைட் ஹேண்ட் சைடு ஆல்ரெடி இப்போ நம்ம பிகினிங்ல இது வந்து uங்கிற இன்னொரு ஆபரேட்டர் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். ஆல்ரெடி இந்த கிளாஸ் உடைய செஷன்ல என்ன t of x என்ன ப்ராடக்ட் y எதுக்கு ஈக்குவலான x t star of y க்கு வந்து ஈக்குவலா இருக்கும். இது வந்து 2. இப்போ ஈக்குவேஷன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா இருந்தா ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா இருக்கும். இது வந்து என்ன எல்லாத்துக்குமே ட்ரூ இருக்கும். ஃபார் ஆல் த x க்கு வந்து ட்ரூ. ஃபார் ஆல் த x க்கு இது ட்ரூவா இருக்கும்போது t star வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா u க்கு வந்து ஈக்குவலா இருக்கும். இதை பேஸ் பண்ணி ஒரு 2 மார்க் ப்ராப்ளம் ஃபைண்ட் த அட்ஜாயின்ட் ஆஃப் a star of a அல்லது क्वेश्चन எப்படி வரும்னா ஃபைண்ட் த கான்ஜுகேட் அண்ட் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இது வந்து 2 மார்க் வரும். ஃபைண்ட் த அட்ஜாயின்ட் ஆஃப் a star அப்படின்னா என்ன பண்ணணும்? a star is nothing but கான்ஜுகேட் எடுத்து டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். இந்த மேட்ரிக்ஸ்க்கு கான்ஜுகேட் எடுக்கிறதுக்கு நான் பிளஸ் i ன்னு எடுத்தோம், மைனஸ் i ன்னு எழுதுறீங்க. மைனஸ் i 1 minus 2i 3 minus 4i then the transpose. இதான் வந்து ஃபைனல் ஆன்சர். சிம்பிளான 2 மார்க். இது ஒரு எக்ஸாம்பிள். ஒன்னு ஃபைண்ட் த அட்ஜாயின்ட் ஆஃப் a star னு கேட்கலாம், அல்லது ஃபைண்ட் த நல்லா கவனிங்க கான்ஜுகேட் ஆஃப் a டிரான்ஸ்போஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். அப்படின்னா கான்ஜுகேட் அப்ளை பண்ணிட்டு அப்புறம் டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணி வரக்கூடிய மேட்ரிக்ஸ் உடைய ஆன்சர் எனக்கு சொல்லு
மே எக்ஸாம்ல வரும். அப்ப என்ன பண்ணுங்க, டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணிட்டு கான்ஜுகேட் அடிங்க. 2 ஸ்டெப் தான் ஆன்சர். ஓகேவா? இது இதுக்கான அப்ளிகேஷன் ப்ராப்ளம். Thank you so much for listening and have a great day.